வடகொரியாவில் நிலவி வரும் கடும் வெப்ப அலைக்கு நடுவே அதிபர் கிம் ஜாங் உன் தலைமையிலான அரசு அந்நாட்டு மக்களுக்கு ஒரு விசித்திரமான ஆலோசனையை வழங்கியுள்ளது. தற்போது வடகொரியாவில் வரலாறு காணாத வகையில் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் மக்கள் உடல் சோர்வை நீக்கி ஆரோக்கியத்தை பேண நாய் இறைச்சி சூப் குடிக்குமாறு அந்நாட்டு அரசு ஊடகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த தகவல் தற்போது சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடகொரியாவின் ஆளுங்கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளிதழான ரோடாங் சின்முன் வெளியிட்டுள்ள சுகாதார வழிகாட்டுதல் கோடை வெப்பத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ள நாய் இறைச்சி சிறந்த உணவு என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பியாங்கியாங் போது மருத்துவமனையின் மூத்த மருத்துவர்கள் வழங்கிய ஆலோசனையின்படி அதிகப்படியான வெப்பம் இதய நோய் மற்றும் நீரிழிவு போன்ற பாதிப்புகளை தீவிரப்படுத்தும் என்றும் அதனை சமாளிக்க அதிக சத்துள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதில் தர்பூசணி மற்றும் பருப்பு வகைகளுடன் சேர்த்து நாய் இறைச்சி சூப் முதன்மையான உணவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வடகொரிய கலாச்சாரத்தில் நாய் இறைச்சி டாங்கோகி என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் இனிப்பான இறைச்சி என்பதாகும். பல சதாப்தங்களாக அந்நாட்டு அரசு இதனை ஒரு பாரம்பரிய ஆரோக்கிய உணவாகவும் கோடைக்கால களைப்பை நீக்கும் டானிக்காகவும் முன்னிறுத்தி வருகிறது. இதற்காக தலைநகர் பியாங்கியாங்கில் உள்ள தேடாங் ஆற்றங்கரையில் பல உயர்தர உணவகங்களை அரசு நிறுவியதுள்ளதுடன் நாய் இறைச்சி சார்ந்த சமையல் குறிப்புகளை தேசிய கலாச்சார பாரம்பரியமாகவும் அங்கீகரித்துள்ளது. இருப்பினும் இந்த உணவு வடகொரியாவின் சாதாரண குடிமக்களுக்கு எட்டாக்கனியாகவே உள்ளது. நாய் இறைச்சி அங்கு மிகவும் விலை உயர்ந்த ஒன்றாக கருதப்படுவதால் வசதி படைத்தவர்கள் மட்டுமே இதனை பயன்படுத்தும் சூழல் நிலவுகிறது. இந்த உணவின் புகழை அதிகரிக்கவும் இதனை ஒரு தேசபக்தி உணவாக மாற்றவும் வடகொரிய அரசு ஆண்டுதோறும் பிரம்மாண்ட சமையல் போட்டிகளை நடத்தி வருகிறது. அண்டை நாடான தென்கொரியா 2024ஆம் ஆண்டு முதல் நாய் இறைச்சி விற்பனை மற்றும் நுகர்வுக்கு முழுமையாக தடை விதித்து வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. ஆனால் அதற்கு நேர்மாறாக வடகொரியா இதனை தீவிரமாக ஊக்குவித்து வருவது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் கடும் வெப்பத்தை தணிக்க ஒரு விசித்திரமான உணவு முறையை அரசு கட்டாயப்படுத்துவது சமூக வலைதளங்களில் பல விமர்சனங்களையும் கிளப்பியுள்ளது.